வெப்பாப்பே சொன்ன பாரு, அவன் நாட்டை விட்டே ஓட்டுவானா. தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு நசுக்குவாங்க. புரியுதா? நான் அன்றே சொன்னேன், புள்ள மரவட்டி அன்புமணி பிஜேபி பிடியில் இருக்காரு, அவரு தேசிய முற்போக்கு கூட்டணியில் தான் சேருவாருங்க. இன்னைக்கு போய் சேர்ந்தாரா? அன்புமணி பயில் க்ளோஸ் ஆயிடுச்சா? பிஜேபி பிடியில் இருக்கிட்டாங்களா கூட்டணியில? சொன்ன பாரு, அன்று விஸ்வரூபம், இன்று ஜனநாயகன். அம்மா புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா விஸ்வரூபத்தை ரிலீஸ் பண்ணா நாட்டில் மத கலவரம் வரும்னு ஒரு காரணத்தை காமிச்சு ரிலீஸ் பண்ணாமையே வச்சிருந்தாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் ஒரு பிரச்சனை. சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியும் அம்மா போட்டு டைட் பண்ண ரிலீஸே பண்ண முடியல. அவன் நாட்டை விட்டே ஓட்டுவான்னா. கமலாசன் அழுதுட்டான். கட்சி ஆரம்பிச்சா அவங்களுக்கு வச்சாங்க. அதே நிலை இன்று ஜனநாயகம் மறு ரெவி கமிட்டிக்கு போகுது. சென்சார் போர்டு ரெவி கமிட்டிக்கு போகுது. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பாஜக ஆட்சியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சென்சார் போர்டு சொன்ன நிகழ்வுலாம் வெட்டிட்டேன், தீர்த்துட்டேன், முடிச்சிட்டேன். சென்சார் யூஏன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தார். ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தானா? யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தானா? சின்ன பசங்கள்லாம் பார்க்க முடியாது. இவருடைய பசங்கள்லாம் இந்த சில்லறைங்க இருக்குதா 18 வயசு கீழே, அதெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு செக் வச்சான். அதுக்கு ரிவர்ஸ் கமிட்டி பெட்டிஷன் ரிவர்ஸ் கமிட்டிக்கு போயிடுச்சு. நாங்கள் தேதி அறிவிச்சிட்டோம், எங்களுக்கு டைரக்ஷன் கொடுங்கன்னு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு. அந்த வழக்கில் என்னத்துக்கு அந்த வழக்கு விசாரிக்கிற நீதிபதி ஏன் ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்கள்ல 10ஆம் தேதி தை பிறந்தா ஒழி போறட்டாங்களாம். நீதிபதிகள் கூட சென்டிமெண்ட்டை பார்க்குறாங்க. தை பிறந்தா ஒழி போறட்டு வழி பிறக்கணுன்றது உங்ககிட்ட வரும். நீங்க தை பிறந்தா வழி போறப்பட்டீங்க. வழி தை பிறந்தா வழி போறதோ இல்லையோ சட்ட ரீதியாத்தான் விசாரிப்போம், சட்டத்தை படிதான் நடப்போம்னு சொல்லி பிஜேபி சொல்லிச்சு. நீங்க அதுல என்னதான் இருக்குதுன்னு நீதிபதி அந்த படத்தை பார்த்து அவங்க ஒரு கருத்து சொல்றது ஒரு நாள் 2 நாள் ஆயிடும். குறித்த நேரத்தில் அந்த படத்தை வெளியிட வாய்ப்பு கிடையாது. யூஎஸ் சர்டிஃபிகேட்டா ஏ சர்டிஃபிகேட்டா ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கல்ல, அதை வச்சு நீ படம் ரிலீஸ் பண்ணிக்கோ. 18 வயசு கீழே படம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நீ தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் சென்சார் போர்டினுடைய ரெவி கமிட்டி படி நீ படத்தை ரிலீஸ் பண்ணாலும் மை டியர் அங்கிள் ஸ்டாலின், தீய சக்தி மை டியர் அங்கிள் வெப்பாப்பே. புரியுதா? தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு நசுக்குவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்க யாருக்கு பயப்படுவாங்க? நீ ஒரு படத்தோட கடைசி படம் வேற சொல்லிட்ட. அந்த அம்மா பிஜேபி அம்மா கவர்னர், முன்னாள் கவர்னர் அம்மா அவர் மீண்டும் படம் நடிப்பாருங்க. நீ எப்ப நடிச்சு எப்ப வருது ஒரு வருஷம் ஆகும். அப்படி நடித்தால் இந்த ஒரு படத்தோடு நீ போயிடுவக்கண்ணா. அடுத்த படம்லாம் ரிலீஸ் பண்ணணும், சிறப்பு காட்சிக்கு அனுமதி வாங்கணும், தியேட்டர்காரங்களை போட்டு நசுக்காம இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. போலீஸை போட்டுருவாங்க எல்லா தியேட்டருக்கும். 18 வயசு கீழே போனா அலோவ் பண்ணாத, தியேட்டருக்கு பாதுகாப்பு கொடு, ஆன்லைன்ல ரிசர்வ் பண்றாங்க. தியேட்டருக்கு வந்து அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்.
பெரும்பாலும் தியேட்டர்கார் இதெல்லாம் ஏன் இவ்வளவு பிரச்சனை, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம், நமக்கு வேணான்னு ஒதுங்க இருக்காங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், அடிச்சு தள்ளு, பார்த்துக்கலாம், அடிச்சு தள்ளுன்னு சொன்ன தியேட்டர்காரங்களும் இருந்தாங்க. பிஜேபி கட்சியை சார்ந்த பெரிய லெவலில் உள்ள தலைவர்களும் தியேட்டர் நடத்துறாங்க, பார்த்துக்கலாம், அடிச்சு தள்ளு. ஆனா தீய சக்தி ஆட்சிக்கண்ணா, நீ தானப்பா சொன்ன தீய கட்சி ஆட்சின்ட்டு, நீ தூய சக்தி இல்ல. தியேட்டர்காரங்களா அழகா படம் 18 வயசுக்கு மேல அனுப்புங்க, அது கீழே அனுப்பாதீங்க அப்படின்னு நீ சொல்லு. நீ சொல்ற இடத்துல இன்னைக்கு நீ இல்ல. ஒன்னு டெல்லி சிபிஐ 12ஆம் தேதி விசாரணைக்கு சம்மன் சர்வ் பண்ணிட்டான். நீ அவ்வளவா அட்வொகேட்டுக்கிட்டலாம் யோசனை பண்ணிக்கின்னு மென்டல் ஆக்கி விட்டாங்க. ப்ரொடியூசர் அதில் சாவலாம், பாவம். படத்தை வாங்கின ப்ரொடியூசர் பாவம். அந்த ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஸ்டேட்டை தமிழ்நாடு வாங்கணும், பாவம். அவன் கூடு போட்டு வித்து டிஸ்ட்ரிக்டாக வாங்கினாங்களே அவங்கெல்லாம் பாவம். இந்த நஷ்டத்தெல்லாம் எப்படி ஈடுகட்டுவாங்கன்னு தெரில. ரஜினி ஒரு படம் ரிலீஸ் ஆகி படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பணம் வாங்கலாம் திருப்பி கொடுத்தாங்க, கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு படத்தை ரஜினி நடிச்சுத்தரேன்னு சொல்லிட்டான். அப்படியே ரஜினி இருக்கார். நீ என்ன பண்ண போறன்னு தெரியல. மைடியர் அங்கிள் ஆட்சி ஒரு பக்கம், தீய சக்தி ஆட்சி ஒரு பக்கம், மைடியர் அங்கிள் கட்சி ஒரு பக்கம். பரவாயில்ல, நீ கர்த்தர் ஓட்டலாம் நமக்கு தான் அப்படின்னு கணக்கு போடல. உன் கணக்கு போடலாம், தப்பு கணக்கு யாரும் வரலாம் போடலாம். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கணக்கு உனக்கு சரி வராது. நீ பிஜேபியினுடைய அடிமை ஆயிட்ட. நீ எடப்பாடியோட கூட்டணி வைப்பியோ, எடப்பாடி உன்னோட கூட்டணி வைப்பியோ, அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. பார்ப்போம். இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருது. தை பிறந்தா வழி பிறக்கும்ட்டாங்க நீதிபதி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சந்திப்போம் அடுத்த காணொலியில்.